தமிழக வெற்றி கழகத்துல நீங்க இப்ப என்ன குற்றச்சாட்டு வைக்க முடியும் அப்படின்னு பார்த்தா சில குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. அது இது மாதிரியான குற்றச்சாட்டு. பாட்டிலுக்கு 10 ரூபாய் இல்லைன்னா 20 ரூபாய் அப்படின்னு நீங்க ஒயின் ஷாப்ல போயிட்டு வாங்கும்பொழுது கூட வாங்குறாங்க. ஆல்ரெடி 10 ரூபான்னு பாட்டு பண்ணீங்க, ஆனா இப்ப நீங்க 10 ரூபாய் வைக்கிறீங்க, கூடுதலா 20 ரூபாய் வாங்குறாங்க. இது எப்படிப்பட்ட அரசியல் அப்படிங்கிறத கொஸ்டின் கேட்கறாங்க. ரெண்டாவது விஷயம், நீங்க உங்கள் தேர்ந்தெடுத்த வேட்பாளர்கள் எல்லாம் குறிப்பிட்ட அளவு மேக்சிமம் பர்சன்டேஜ்ல தலித் சமுதாயத்துல சேர்ந்தவங்க இருந்தாங்க. அது ஃபேக்கு. ரெண்டாவது, நீங்க குறிப்பிட்ட கல்வி தகுதி எல்லாருமே அந்த அளவுக்கு கல்வி தகுதி கிடையாது, அது ஃபேக்கா போட்டிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டு. பிளஸ் இப்போ கவர்னர் மாளிகையும் சரி, நேரு ஸ்டேடியத்திலும் சரி, அமைச்சர்களா பதவி ஏற்கும் போதும் சரி, விஜய் அவர்கள் முதலமைச்சர் பதவி ஏற்கும் போதும் சரி, ஜனகணமன பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஜனகணமன, அடுத்து தேசிய கீதம், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தமிழ் தாய் வாழ்த்து பாடினாங்க. அப்படி இருக்கும் பொழுது இது கரெக்டான அணுகுமுறையே கிடையாது அப்படின்னு சிபிஎம்மும் கண்டனம் தெரிவிச்சாங்க, விசிகவும் கண்டனம் தெரிவிச்சாங்க. இது மாதிரியான குற்றச்சாட்டுகள் தான் தாவேகா மேல இருந்தது. அது மட்டும் இல்லாம இப்ப இடையில ஒரு டெண்டர் விட்டு அதை அதுல ஒரு ஊழல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான விமர்சனம் வந்துச்சு. அதுக்கு பதில் புஷியானந்த் அவர்கள் அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணிட்டாரு. ஓகேங்களா? அதாவது நீங்க தேடி கண்டுபிடிக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இங்க நடந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலா இது ரொம்பவும் பூதாகரமா பேசுற அளவுக்கு பெரிய விஷயமும் இல்லை. அவர் அதை ஓவர்டேக் பண்ற அளவுக்குள்ள நிறைய நல்ல விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்காரு. இது தாவேகாவுக்கு மட்டும் இல்ல, தமிழகத்துக்கு மட்டும் இல்ல, விஜய் அவர்கள் மட்டும் இல்ல, இனி வருகிற இளைஞர்கள், வரும் புதிய தலைமுறையான மக்களுக்கும் சரி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இப்போ நம்ம இந்த வீடியோல விஜய் அவர்கள் ஒரு அமைச்சரவையை ஏற்படுத்தியிருக்காங்க. 33 அமைச்சர்கள் வந்திருக்காங்க. அது யார் யார் வந்திருக்காங்க, அவங்களுடைய போர்ட்போலியோ என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். இந்த அமைச்சரவையில கூட்டணி கட்சிகளும் பங்கு பெற்றிருக்காங்க. 33 அமைச்சர்கள்ல 2 அமைச்சர்கள் காங்கிரஸை சேர்ந்தவங்க. பொதுவா ஒரு அமைச்சரவையில 35 அமைச்சரவை இருக்கலாம். அதுல 2 அமைச்சரவை விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் அண்டு அந்த IUMN அவங்களுக்கும் ஒரு அமைச்சரவை ஒதுக்கி இருக்காங்க. டோட்டலா 35. ஆனா இதுவரையும் பதவி ஏற்றப்பட்டது 33. அதை பத்தின தகவல் தான் இப்ப நம்ம விஜய் அவர்கள் எந்தெந்த மாதிரியான போர்ட்போலியோ அலோகேட் பண்ணாங்க பாத்தீங்களா, அதை அவர் எதுலாம் கையில வச்சிருக்காரு, எந்தெந்த துறையை அவர் கையில வச்சிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சி ஜோசப் விஜய் பொதுமக்கள், பொது நிர்வாகம், இந்திய ஆட்சிப்பணி, இந்திய காவல் பணி, இந்திய வனப்பணி, மாவட்ட வருவாய் அலுவலர்கள், காவல்துறை, உள்துறை, சிறப்பு திட்ட அமலாக்கம், மகளிர் நலன், இளைஞர் நலன், குழந்தை நலன், முதியோர் மாற்றுத்திறனாளிகள், நகராட்சி நிர்வாகம், நகர்ப்புறம் மற்றும் குடிநீர் வழங்கல், இவ்வளோ துறைகளை அவர் கையில வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அருண்ராஜ் அவர்கள் சுகாதாரம், மருத்துவ கல்வி மற்றும் குடும்ப நலத்துறை, இந்த துறைகளை கையில வச்சிருக்காரு. பி வெங்கட்ரமணன் உணவு மற்றும் குடிமை பொருள் வழங்கல், இந்த துறைகளை கையில வச்சிருக்காரு. அடுத்து ஆர் நிர்மல்குமார் மின்சாரம் மற்றும் சட்டத்துறை, இந்த துறைகளை அவர் கையில வச்சிருக்காரு. ராஜ்மோகன் பள்ளிக்கல்வி, தமிழ் அபிவிருத்தி, தகவல் மற்றும் விளம்பரத்துறை, இந்த துறைகளை அவர் கையில வச்சிருக்காங்க. மரியா வில்சன் ஆல்ரெடி செங்கோட்டையன் அவர்கள் நிதித்துறையை வச்சிருந்தாங்க. இப்போ மரியா வில்சனுக்கு அது சேஞ்ச் ஆயிருக்கு. நிதித்துறை மரியா வில்சன் அதை பார்க்க போறாங்க. எஸ் கீர்த்தனா தொழில்துறை, ஸ்ரீநாத் மீன்வளத்துறை, விஜயலட்சுமி பால்வளத்துறை, கமலி கால்நடைத்துறை, ரஞ்சித் குமார் வனத்துறை, வினோத் வேளாண்மை துறை, ராஜீவ் சுற்றுச்சூழல் மற்றும் காவல்நிலை மாற்றம், ராஜ்குமார் வீட்டு வசதி வாரியம், காந்திராஜ் கூட்டுறவுத்துறை, மதன் ராஜா சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில், ஜெகதீஸ்வரி சமூக நலன் மற்றும் மகளிர் மேம்பாடு, ராஜேஷ்குமார் இவர் தான் காங்கிரஸை சேர்ந்தவர், இவர் சுற்றுலாத்துறையை கொடுத்திருக்காங்க. விஸ்வநாதன் அவரும் காங்கிரஸை சேர்ந்தவர், உயர்கல்வித்துறையை கொடுத்திருக்காங்க. விஜய பாலாஜி கைத்தறி ஜவுளி மற்றும் காதி, லோகேஷ் தமிழ்ச்செல்வன் இவர் முன்னாள் சபாநாயகராக இருந்த தனபாலாவுடைய பையன், வணிக வரி மற்றும் பத்திர பதிவுத்துறை, ரமேஷ் இந்து சமய அறநிலைத்துறை, இவருக்கு தான் எப்படி அவர் ஒரு ஐயரை சேர்ந்தவர், இவர் ஐயருக்கு சேர்ந்த ஸ்ரீரங்க தொகுதியில போட்டிட்டு ஜெயிச்சாரு. இவருக்கு எப்படி நீங்க திரும்பவும் ஐயருக்கு எப்படி அறநிலைத்துறை கொடுக்கலாம், இது ஒரு சமூக நீதியா அப்படிங்கிற மாதிரியான கண்டனங்கள் எழுந்தது. விஜய தமிழன் பார்த்திபன் போக்குவரத்து துறை, குமார் செயற்கை நுண்ணறிவு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை, தென்னரசு வெளிநாடு வாழ் தமிழர் நலன், சம்பத்குமார் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை, முகமது பர்வேஸ் தொழிலாளர் நலன் மற்றும் தொழில் மேம்பாட்டுத்துறை,
சரத்குமார் மனிதவள மேம்பாட்டுத்துறை, விக்னேஷ் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை, டி.கே. பிரபு இயற்கை வளங்கள். இந்த துறைகள்லாம் அந்த சம்பந்தப்பட்ட அமைச்சர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இப்போ இன்னமும் உங்களுக்கு ஐயுஎம்எலுக்கும் பிசிகேவுக்கும் மட்டும் அமைச்சரை வந்து அறிவிச்சிருவாங்க சீக்கிரமே. அதுல என்ன துறை ஒதுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த துறைகளுக்கு வந்திருக்க அமைச்சர்கள் எல்லாமே செங்கோட்டையன் அவர்களை தவிர மற்றும் காங்கிரஸ்ல இருக்கிற ஒரு நபர் தவிர மற்ற எல்லாருமே புது அமைச்சர்கள். இதுல 16 அமைச்சர்கள் வந்து விஜய் மக்கள் இயக்கத்திலிருந்து வெற்றி பெற்று தேர்ந்தெடுத்த அமைச்சர்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. 50% வந்து அவருடைய மக்கள் இயக்கத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த அவர்களுக்கு தான் அமைச்சர் பதவி கொடுத்திருக்காரு விஜய் அவர்கள். இது வந்து ஒரு இளைய சமுதாயத்திற்கு ஒரு புதிய அரசியல் மாற்றத்திற்கான வழிவகுக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இதை பார்க்கணும். இது வந்து விஜய் அவர்களுக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்கும் இல்லை, தமிழ்நாட்டுக்கு இது எந்த அளவுக்கு கை கொடுக்கும், அதுதான் நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம். தமிழ்நாட்டை மேம்படுத்துறதுக்கான எல்லா விஷயங்களையும் அவங்க செய்வாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அதிகாரிகள் மாதிரி எம்எல்ஏக்கள் ஒரு ஒரு இடத்துல போயிட்டு இன்ஸ்பெக்ஷன் பண்றது, அங்க நடக்கிற தவறுகளை சுட்டி காட்டுறது, அது மாதிரியான விஷயங்களை இப்ப பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து இந்த 5 வருஷமும் இப்படி பண்ணுவாங்களா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பொறுத்து பார்க்கணும். அதிகாரிகள் தான் போறதும் கிடையாது. ஒரு இடத்துக்கு பிரச்சனை நடந்துச்சுன்னா அந்த எம்எல்ஏவோ அமைச்சரோ கண்டிப்பா அந்த இடத்துக்கு போகலாம். அதை வந்து வாட்ச் பண்ணாங்கன்னா மக்கள் மத்தியில நல்ல பேர் தான் கண்டிப்பா வரும். இதை எப்படி தாவைக்கா செயல்படுத்துது, 5 வருஷம் உங்களை இந்த கூட்டணி கட்சிகள் வந்து எப்படி அவங்க அனுசரிச்சு கொண்டு போறாங்க, பிசிகே ஐயுஎம்எல் வந்து அமைச்சரையில வர போறாங்க. அப்ப ஆக்சுவலா அவங்களும் கூட்டணி வர மாதிரி தான் இருக்கும். ஆல்ரெடி காங்கிரஸ் இருக்காங்க. திமுக வந்து ஒரு 3 கட்சிகளை விஜய் அவர்கள் வந்து பறிச்சிட்டாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது வந்து விஜய் அவர்களுக்கு பலம் தான். ஆனா அதை அவர் எப்படி கேபிட்டலைஸ் பண்றாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.